ஹாய்ங்க, நான் ஹேமா. வெல்கம் டு தரு குக்கிங். இன்றைக்கி அப்படியே ஒரு ஷாப்பிங் vlog பார்க்கலாமா? வேறு வெளியே சேலம் வந்திருந்தோமா. ஸோ அப்படியே ஜெய்ஸ்தாக் பர்த்டே வருது, ட்ரெஸ் எடுத்துடலான்னு சொல்லிட்டு சரி இந்த டைம் சிவா டெக்ஸ்டைல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஆக்சுவலாக நானும் ஜெய்ஸ்தாவும் வேறு பிளான் போட்டிருந்தோம். ஏன்னா இவங்க கூட போனோன்னா எப்போ பார்த்தாலும் அந்த க்ளோசிங் டைம்லேயே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ போய் பாவம் அவங்களும் வேலையை விட்டு வீட்டுக்கு போகிற டைம். ஸோ அந்த டைமில் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தால் அவங்க வந்து அந்தளவு கலெக்ஷனும் எடுத்துகிட்டு போட மாட்டாங்க. நம்மள திட்டிகிட்டே கண்டிப்பாக மனசுக்குள்ளே திட்டுவாங்க, இந்நேரத்துக்கு வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் வேறு பிளான் போட்டோம். கடைசியில் அவங்க நான் இன்றைக்கி எனக்கு டைம் இருக்குது வாங்க போகலான்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே வந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து இந்த சம்மருக்கு காட்டன் தான் ஜெய்ஸ்தாக் ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ரெடிமேட் எடுத்து மெட்டீரியல் எடுத்து நம்ம தைக்க கொடுக்கறதுக்கு ரெடிமேடாகவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000, 1400, 200, 1500 நல்லா இருந்துச்சு. ட்ரெஸ் எல்லாம் லைனிங்கோட நல்லா சூப்பராக ஷாலெல்லாம் நல்லா லென்த்தாக நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் இங்கே வந்து என்னென்னா காட்டன் கலெக்ஷன் சுத்தமாக இல்லை. இந்த சம்மருக்கு காட்டன் தான் மெயினாக எல்லாம் வாங்க வருவாங்க. ஆனால் ஏன் இவங்க கலெக்ஷன்ஸ் கம்மியாக வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் எப்பயுமே காட்டன் ட்ரெஸ் ரெடிமேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சைஸ் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக சுருங்கும். அப்படிங்கும் போது நம்ம வேணும்னா பெருசாக இருந்தால் கூட டக் பிடிச்சிக்கலாம். ஆனால் டைட் ஆகிடுச்சுன்னா அந்த ட்ரெஸ் வேஸ்ட்டாக போயிடும். காட்டன் ட்ரெஸ் எடுக்கும்போது மட்டும் இந்த மாதிரி பார்த்து எடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸில் சில்க் காட்டன் மெட்டீரியல், டிஷ்யூ சில்க்ஸு இந்த மாதிரி மெட்டீரியல் ட்ரெஸ்ஸஸ் தான் ரெடிமேடில் நிறையா இருந்துச்சு. தவிர காட்டன் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதுவும் ஜெய்ஸ்தா நல்லா ஹைட்டாக இருக்கிறதுக்கு அவளுக்கு பேண்ட் வந்து சில ட்ரெஸ்லலாம் ரெடிமேடில் கரெக்டாக இருக்க மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து எடுக்கணும் போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் எடுக்கிறதுக்குள்ளே தரணிக்கா கீழே வந்து அவங்க அப்பா கூட பசிக்குதுன்னு சொல்லி ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா. எப்பயுமே நான் எங்கே போனாலும் சரி ஃபஸ்ட்டு வயிற்றுக்கு வாங்கி கொடுத்து தான் உள்ளார கூட்டிகிட்டு போவேனே. ஏன்னா கடைக்காக இருந்தாலும் சரி எங்கேயாச்சும் வெளியில் நம்ம போகிறோனாலும். ஏன்னா ஒழுங்காக சாப்பிடாம லைட்டாக பசியில் இருந்தால் கூட ஒன்று தலைவலி வந்துடும், இல்லை நைன் நம்மளை போட்டு ஒரு வழி பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஃப்ரீயாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு அதை பண்ணிடணும். இன்றைக்கி அந்த தப்பை நான் பண்ணிட்டேன். ஏன்னா எதுவும் வாங்கி கொடுக்காம டைம் ஆயிடுச்சின்னு சொல்லி உள்ளார கூட்டிகிட்டு போயிட்டேன். நல்ல வேலை அவங்க கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்ததுனால கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே ரிலையன்ஸ் மாலில் ஜெய்ஸ்தாக் வந்து லேப்டாப் பார்க்கலான்னு வந்திருந்தோம். ஜெய்ஸ்தா இப்போ சேலமில் எல்லா இடமும் சுற்ற ஆரம்பிச்சிட்டால. அதனால் மாலில் எனக்கு இந்த ஐஸ்கிரீம் நல்லா இருக்குமா இங்கே அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே லேப்டாப்லாம் பார்த்தோம். எங்களுக்கு ஒரு லேப்டாப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவள் வந்து பயங்கர தெளிவாக இருக்கிற அம்மா இருங்க இன்னும் 2-3 கடை விசாரிச்சுட்டு ஃபைனலாக வாங்கிக்கலாம், அவசரப்பட வேணாம், இந்த ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கிறேன் அப்படின்ட்டா. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜஸ்ட் அது மட்டும் பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா மால் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். 10 மணி பக்கம் ஆகிடுச்சு. ஆனால் அவ்வளோ கூட்டமாக தான் இருந்துச்சு மால்லையும். மேலே கேம் விளையாடலான்னு கார்ட் போடலான்னு போனால் அதுவும் ஜெய்ஸ்தா வேணான்ட்டா. ஏமா நம்மளையோ ஆடிக்கு ஒரு டைம் அமாவாசைக்கு ஒரு டைம் வரும், ஏமா அதெல்லாம் கார்ட் போட்டு வேஸ்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒரு பொம்மையும் கிடைக்காது, வாங்க போகலான்னு கூட்டிகிட்டு வந்துட்டா. சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே 10:15 10:30 பக்கம் ஆகிடுச்சு நாங்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்கே. ஸோ லக்ஷ்மியில் டிஃபன் இருக்குமா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டே போனோம். ஆனால் அங்கே போனால் கூட்டம் அலமோதுது. ஸோ டிஃபன் எல்லா வகையான டிஃபனுமே இருந்துச்சு. ஆனால் எப்பயுமே மேலே தான் நாங்கள் வந்து போவோம் டைனிங் ஹாலுக்கு. ஆனால் இந்த டைம் கீழேயே சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. திருப்தியாக டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு போனோம். அப்போ தான் நான் ஒன்று நோட் பண்ணேன். அங்கே நம்ம இந்த டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்களே முறுக்கு, அந்த ஸ்வீட்ஸ் ஐட்டம்லாம், அதெல்லாம் அப்படியே வந்து நைட் அவங்க மூடுறதுக்கு முன்னாடி இந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கவரில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்களே. ஸோ இது நான் பார்க்குறதுக்கு எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா வீடியோலலாம் எலி கரப்பாம்பூச்சிலாம் அதை சாப்பிட்றது மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்போம்ல, அப்படி பார்த்துட்டு இப்படி இவங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதை பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதாங்க, இந்த விலாக் இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.